சீனாவில் ஃபெய் யூ என்ற 24 வயதுடைய மாணவர் பேராசிரியரால் ஏற்பட்ட மன அழுத்தம், தூக்கமின்மை, உடல்நலக்குறைவு ஆகிய காரணங்களால் படிப்பை கைவிட்டு உணவுக் கடை திறந்துள்ளார். தான் படித்த பல்கலைக்கழக வளாகத்தின் வெளியே சிறிய உணவுக் கடையை கடந்த மாதம் தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் சுமார் 4 மணி நேரம் தயாரிப்பு பணிகளுக்கு பின் மாலை 5 மணிக்கு கடையை திறக்கின்றார். 3 மணி நேரத்தில் அவரது தின்பண்டங்கள் அனைத்தும் விற்று தீர்ந்துவிடும். நாள்தோறும் 130 ரிங்கிட் முதல் 180 ரிங்கிட் வரை சம்பாதிக்கின்றார். கல்வியை தொடர முடியாமல் போனாலும் சுயமாக உழைத்து சம்பாதிப்பதில் தாம் பெருமை கொள்வதாக அவர் கூறினார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஃபெய் யூ விடாமுயற்சியுடன் படித்து முதுகலை பட்டப்படிப்பை தொடங்கினார். ஓராண்டுக்கு பின் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் உபகார சம்பளத்துடன் முனைவர் பட்டப்படிப்பு மேற்கொள்ள அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் சில பல்கலைக்கழகங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை நிறுத்தியதால் யூவின் உபகார சம்பளம் மீட்டுக் கொள்ளப்பட்டது. மீண்டும் உயர்கல்வியை தொடர முடியவில்லை. ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை.